வேறு ஒரு நாட்டிற்கு வந்த மனிதன் அங்கேயே வாழ்ந்து இறந்து போகும் சூழலில் தனது சகோதரர், உற்றார், உறவினரை நோக்கி, நீங்கள் இந்த இடத்தை விட்டு நம் சொந்த ஊருக்கு நிச்சயம் திரும்பி செல்வீர்கள். அப்போது என் எலும்பை எடுத்து சென்று விடுங்கள் என்று அவர்கள் கிளம்புவதற்கு 200 ஆண்டுகளுக்கு முன்னே சொல்லி சென்றால் அது எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம்! பிரயாணத்தை விட பிரயாணத்தின் முடிவு முக்கியம் என்று ஒரு பேச்சு வழக்கு உண்டு அல்லவா? ஆம், ஒரு கூட்ட மக்கள் 200 ஆண்டுகளுக்கும் மேலாக அடிமைகளாக இருந்து மகா வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் விடுவிக்கப்பட்டு பிரயாணம் கிளம்பிய வரலாற்று நிகழ்வை தான் இன்று பார்க்க போகிறோம். வாருங்கள் நேரே நிகழ்ச்சிக்குள்ளாக செல்வோம். அன்பான வேத ஆராய்ச்சி நேயர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த சில நாட்களாக இஸ்ரவேல் தேசத்தின் ஆரம்ப நாட்களை நாம் படித்து வருகிறோம். ஒரு குடும்பமாய் எகிப்து தேசத்திற்குள்ளே சென்ற இஸ்ரவேலர் எப்படி ஒரு தேசமானார்கள் என்றும், அங்கே இருந்து எப்படி தேவன் அவர்களை வெளியே கொண்டு வருகிறார் என்றும் படித்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முந்தைய நிகழ்ச்சியிலே நாம் யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொண்டோம். அதில் பஸ்கா பண்டிகை நியமிக்கப்படுதல், 10வது வாதையான தலைப்பிள்ளைகளின் மரணம் மற்றும் இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வெளியேற்றப்படுதல், இவைகளை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். தொடர்ந்து வரும் நாட்களிலேயும் இந்த ஜனங்கள் எப்படி தேவன் தங்களுக்கென்று தங்கள் முன்னோர்களுக்கு வாக்கு கொடுத்த தேசத்தை நோக்கி பயணப்படுகிறார்கள் என்பதை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இன்று நாம் யாத்ராகமம் 13ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். இந்த அதிகாரத்தில் இஸ்ரவேலின் தலைப்பிள்ளைகள் தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்யப்படுதல் மற்றும் தெய்வீக வழிநடத்தலின்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஏதாமுக்கு பயணப்பட்டு போவதை பார்க்கிறோம். இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு வெளியேறி செங்கடலை நோக்கி பயணம் செய்கிறார்கள். கவனியங்கள், வாசிக்கிறேன். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கற்பம் திறந்து பிறக்கிற முதற்பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் நீங்கள் புளித்த அப்பம் புசிக்க வேண்டாம். எகிப்தில் தலைப்பிள்ளைகள் மரித்து போனார்கள். எகிப்தின் தெய்வங்கள் எப்பொழுதும் தலைப்பிள்ளைகளை தங்களுக்குரியவர்களாக உரிமை கோரி வந்தார்கள். ஆனால் இப்பொழுது தேவன் இஸ்ரவேலின் தலைப்பிள்ளைகளை தமக்குரியவர்களாக உரிமை கோருகிறார். இன்றுள்ள விசுவாசிகளிடத்திலிருந்தும் அவர் முதன்மையானவற்றையே விரும்புகிறார். பல கிறிஸ்தவர்கள் அவருக்கு முதலிடம் கொடுப்பதில்லை. தேவன் நம்மிடத்தில் உள்ள சிறந்ததை, மிகச்சிறந்ததை கேட்கிறார். தேவன் எல்லாவற்றிலும் முதன்மையானதை உரிமை கோருகிறார். நமது வாழ்க்கையிலே அவர் முதலிடத்தை விரும்பினாலும் பல விசுவாசிகள் அவரை கடைசியிலே வைத்திருக்கிறார்கள். இதுவே ஒரு பிரச்சனையை உருவாக்குகிறது. நமக்கு நேரம் இருந்தால் மட்டுமே நம் கர்த்தருக்காக பணியாற்றுகிறோம். ஆனால் நமது நேரத்தின் பெரும் பகுதி தனிப்பட்ட நலன்களுக்காகவும் பொழுதுபோக்குக்காகவும் செலவிடப்படுகிறது. பொதுவாக மிஞ்சி இருப்பதையே நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறோம். பல ஆண்டுகளுக்கு முன்பு பில்லி சண்டே என்ற ஊழியர் ஒரு கதை சொன்னார். அவர் சுவிங்கம் வியாபாரியான வில்லியம் ரிக்லியுடன் பயணம் செய்து கொண்டிருந்தார். திரு ரிக்லி ஒரு கிறிஸ்தவர். அவர்கள் ரயிலிலே பிரயாணம் செய்தபொழுது தான் ஈட்டும் எல்லாவற்றிலும் 10ல் 1 பங்கை கர்த்தருக்கு கொடுப்பதை ஒரு வழக்கமாக கொண்டிருப்பதாக பில்லி சண்டேயிடம் சொன்னார். மேலும் அவர் தான் கர்த்தருக்கு கொடுத்தது தான் சம்பாதித்ததில் கடைசி 10வது பங்கல்ல என்பதையும் குறிப்பிட்டார். வில்லியம் ரிக்லி தனது வருமானத்தின் முதல் 10வது பங்கையை கர்த்தருக்கு கொடுத்தார். கர்த்தர் அவரை எவ்வளவு தூரம் ஆசீர்வதித்து அவருக்கு பெருக செய்தார் என்பது மிகவும் சுவாரஸ்யமானது. இப்பொழுது தேவன் யாருக்கும் பொருள் ரீதியான செழிப்பிற்கு உத்தரவாதம் கொடுக்கவில்லை. ஆனால் அவருக்கு முதலிடம் கொடுக்கும் ஆண்களையும் பெண்களையும் அவர் எவ்வாறு ஆசீர்வதிக்கிறார் என்பது உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்கிறது. அவருக்கு முதலிடம் கொடுப்பது என்பது அவருக்கு முதலிடம் கொடுக்கிறோம் என்று சொல்வதில் பாதி மட்டும் உண்மையாக இருக்கக்கூடாது. அதில் எந்த சமரசமும் இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் புத்திரர் பல ஆண்டுகள் அடிமைகளாக சேவை செய்த எகிப்திலிருந்து அப்பொழுதுதான் வெளியே வந்திருக்கிறார்கள். வந்தவுடனேயே தேவன் அவர்களிடத்திலே அவருடைய தலைப்பிள்ளைகளை தமக்குரியவர்களாக கேட்கிறார். அவர்களில் பலர் அநேகமாக, ஆண்டவரே பாரும், நீர் இப்பொழுதுதான் எங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தீர், அதற்குள் எங்களது தலைப்பிள்ளைகளை உமக்கு சொந்தமாக கேட்கிறீரே என்று சொல்லியிருப்பார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் இதையேத்தான் கேட்கிறார். அவர் நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுத்து நமக்கு சுதந்திரம் அளிக்கிறார். ஆம், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நாம் நம்மையே அவரிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் விரும்புகிறார்.
நீங்கள் நான் சுதந்திரமானவன் என்று சொல்லலாம். நீங்கள் உண்மையிலேயே சுதந்திரமானவர்களா? நீங்கள் ஒரு விலைக்கிரயத்தினாலே வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். அது இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தம். உங்களை நீங்களே தானாக முன்வந்து அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுதுதான் ஆசீர்வாதம் கிடைக்கும். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். ஆகையால் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டதும் பாலும் தேனும் ஓடுகிறதுமான தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், ஏவியர், எபூசியர் என்பவர்களுடைய தேசத்துக்கு உன்னை வரப்பண்ணும் காலத்தில் நீ இந்த மாதத்திலே இந்த ஆராதனையை செய்வாயாக. வேறு வார்த்தைகளிலே கூறுவதானால், இஸ்ரவேலர்கள் பஸ்கா பண்டிகையையும் பொழிப்பில்லாத அப்ப பண்டிகையும் ஆசரிக்க வேண்டியது இருந்தது. யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்களை பாருங்கள். புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க கடவாய். 7ஆம் நாளிலே கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிக்கப்படுவதாக. அந்த 7 நாளும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும். புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம். உன் எல்லைக்குள் எங்கும் புளித்த மாவும் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம். கவனித்தீர்களா? இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு வெளியேறிய பொழுது அவர்கள் மாவு பிசையும் தட்டுகளையும் அவற்றிலிருந்த பிசைந்த மாவையும் எடுத்து சென்றார்கள். இது புளிப்பில்லாத மாவாக இருந்தது. தேவன் நீங்கள் புளித்த மாவை அகற்றிவிட வேண்டும் என்றுதான் விரும்புகிறேன் என்று கூறினார். 7 நாட்கள் புளிப்பில்லாத அப்பம் புசிக்கப்பட கடவுது. புளித்த அப்பம் உன்னிடத்திலும் உன் வீடுகளிலும் காணப்படக்கூடாது என்று தெளிவாய் சொல்லுகிறார். பாருங்கள், யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்நாளில் நீ உன் புத்திரனை நோக்கி, நான் எகிப்திலிருந்து புறப்படுகையில் கர்த்தர் எனக்கு செய்ததற்காக இப்படி நடப்பிக்கப்படுகிறது என்று சொல். தேவன் தங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்தார் என்பதை மக்கள் எப்பொழுதும் நினைவு கூறும் வகையிலே இந்த ஆசரிப்பு ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டியதாக இருந்தது. வாசிக்கிறேன், யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வரை. கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படிக்கு இது உன் கையிலே ஒரு அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே நினைப்பூட்டுதலாகவும் இருக்க கடவுது. பலத்த கையினால் கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் நீ வருஷந்தோறும் குறித்த காலத்தில் இந்த நேமத்தை ஆசரித்து வருவாயாக. மேலும் கர்த்தர் உனக்கும் உன் பிதாக்களுக்கும் ஆணையிட்டபடியே உன்னை கானானியரின் தேசத்திலே வரப்பண்ணி அதை உனக்கு கொடுக்கும்போது கற்பந்திறந்து பிறக்கும் அனைத்தையும் உனக்கு இருக்கும் மிருக ஜீவன்களின் தலையீற்றனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக. அவைகளில் உள்ள ஆண்கள் கர்த்தருடையவைகள். கவனித்தீர்களா? இஸ்ரவேல் புத்திரருக்கு சொந்தமான கால்நடைகள் அனைத்தின் தலையீற்றுகளும் கர்த்தருக்கு உரியவைகளாய் இருந்தன. வசனம் 13 பாருங்கள். கழுதையின் தலையீற்றை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. மீட்காவிட்டால் அதன் கழுத்தை முறித்து போடு. உன் பிள்ளைகளில் முதற்பேரான சகல நரஜீவனையும் மீட்டுக் கொள்வாயாக. கழுதையின் தலைப்பிறப்பு ஒவ்வொன்றும் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்கப்பட வேண்டியிருந்தது. நீண்ட காதுகளை கொண்ட இந்த விலங்குகளிலே ஒன்றை ஒரு காணிக்கையாக பெற தேவன் விரும்பவில்லை. காணிக்கையானது ஒரு ஆட்டுக்குட்டியாகவே இருக்க வேண்டும். அவர்களின் பிள்ளைகளிலே, அதாவது மனிதர்களின் தலைப்பிள்ளைகள், பின்னாட்களிலே நாம் பார்க்கிறது போல வெள்ளியினாலே மீட்கப்பட வேண்டியதாக இருந்தது. வெள்ளியே மீட்பின் பணமாய் இருந்தது. யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களை பாருங்கள். பிற்காலத்தில் உன் குமாரன் இது என்ன என்று உன்னை கேட்டால், நீ அவனை நோக்கி, கர்த்தர் எங்களை பலத்த கையினால் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். எங்களை விடாதபடிக்கு பார்வோன் கடினப்பட்டிருக்கும் போது கர்த்தர் எகிப்து தேசத்தில் மனிதரின் தலைப்பிள்ளைகள் முதல் மிருக ஜீவன்களின் தலையீற்றுகள் வரைக்கும் உண்டாயிருந்த முதற்பேறுகள் யாவையும் கொண்டு போட்டார். ஆகையால் கற்பம் திறந்து பிறக்கும் ஆணையெல்லாம் நான் கர்த்தருக்கு பலியிட்டு என் பிள்ளைகளில் முதற்பேர் அனைத்தையும் மீட்டுக் கொள்கிறேன். தேவன் தங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்தார் என்பதை இஸ்ரவேலர்களுக்கு நினைப்பூட்டுவதற்காகத்தான் இந்த ஆசரிப்பு ஏற்படுத்தப்பட்டது. அவருடைய குமாரர்களிலே தலைப்பிள்ளைகள் வெள்ளியினாலே மீட்கப்பட வேண்டியிருந்தது. இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு இவ்வாறு கூறியிருக்கிறார். கவனிங்கள், உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அடைந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. தொடர்ந்து யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால்
மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல், இஸ்ரவேலர்கள் அப்பொழுதுதான் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்திருந்தார்கள். அவர்கள் ஒரு போருக்கு தயாராக இல்லை. தேவன் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு செல்வதற்கு மிக குறுகிய வழி கடற்கரை ஓரமாக செல்வதுதான். 1967 ஆண்டு பாலஸ்தீன தேசத்திலே நடந்த 6 நாள் போரின் பொழுது இஸ்ரவேலர்கள் கடற்கரை வழியாகவே முன்னேறி சென்று எகிப்தியர்களை வென்றார்கள். நிச்சயமாக அப்பொழுது இஸ்ரவேலரிடத்திலே அதை செய்வதற்கு போர் டாங்கிகளும் விமானங்களும் இருந்தன. அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். ஆனால் எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்த இஸ்ரவேலரிடத்திலே போரிடுவதற்கு ஆயுதங்கள் எதுவும் இல்லை. எனவே தேவன் கிருபையாக அவர்களை வனாந்தரத்தின் வழியாக அழைத்து சென்றார். அது அந்த தேசத்திற்குள்ளே செல்வதற்கான நீண்ட தூர பயணமாக இருந்தாலும் அது போரை தவிர்க்க உதவியது. அவர்கள் அந்த தேசத்திற்குள்ளே நுழையும் வரை எந்த ஒரு எதிரியையும் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. வனாந்தரத்தை கடந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் நுழைய அவர்களுக்கு 40 ஆண்டுகள் ஆனது. நாம் இனிமேல் பார்க்க போகிறபடி அதற்குள் அவர்கள் ஒரு இராணுவத்தை கொண்டிருப்பார்கள் மற்றும் போருக்கு தேவையான உபகரணங்களையும் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் தேவன் ஏதேனும் ஒரு அற்புதத்தின் மூலம் அவர்களை விடுவித்திருக்கலாமே என்று யாராவது சொல்லலாம். இது உண்மைதான். ஆனால் இத்தகைய மனப்பான்மை வேதனையானது. தேவன் தங்களுக்கு ஒவ்வொரு நிமிடமும் ஒரு அற்புதத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சில கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள். தங்களுக்கு உடல் நலக் குறைவோ அல்லது கஷ்டமோ வரும் பொழுது தங்களுக்காக தலையிடும்படி ஆண்டவருக்கு கட்டளையிட தங்களுக்கு உரிமை இருப்பதாக நினைக்கிறார்கள். இது அவருடைய வல்லமையை குறித்த கேள்வி அல்ல. அவரால் நிச்சயமாக அதை செய்ய முடியும். ஆனால் அதற்கு மாறாக தேவன் அதை எந்த வழியிலே செய்ய விரும்புகிறார் என்பதே கேள்வி. அவர் ஒரு திட்டத்தை பின்பற்றுகிறார். நமது வாழ்க்கையிலையும் அவருடைய சித்தத்தையும் வழியையும் நிறைவேற்றுவதற்கு அவசியப்படும் பொழுது மட்டுமே தேவன் நமக்காக ஒரு அற்புதத்தை செய்வார். தேவன் ஒரு அற்புதத்தின் மூலம் பெலிஸ்தியரின் தேசத்தின் வழியாக இஸ்ரவேலர்களை அழைத்து சென்றிருக்க முடியும். அவர்கள் தாக்கப்பட்டிருந்தால் தேவன் அவர்களை விடுவித்திருக்கவும் முடியும். அவசியப்படும் பொழுது அற்புதங்களை செய்ய தேவன் ஆயத்தமாகவே இருக்கிறார். ஆனால் அது அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக மட்டுமே இருக்கும். பாருங்கள், யாத்ராமம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். கவனியுங்கள், அணிவகுத்து என்பது அல்லது அணி அணியாய் என்பது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு சொல்லாகும். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து மிகவும் ஒழுங்கான முறையிலே வெளியேறினார்கள் என்பதே இதன் பொருள். அவர்கள் அந்த தேசத்திலிருந்து ஒரு கும்பலை போல வெளியே வராமல் ஒருங்கமைக்கப்பட்ட முறையிலே வெளியே வந்தார்கள். அவர்களிடத்தில் இராணுவம் இல்லை என்றாலும் அவர்கள் வரிசைக்கு 5 பேர் வீதம் அணிவகுத்து சென்றார்கள் என்பது பல வேத பண்டிதர்களின் கருத்து. அவர்கள் வனாந்தரம் வழியாக செல்வதை நீங்கள் பார்த்திருந்தால் மிகவும் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு குழுவை கவனித்திருப்பீர்கள். கவனிங்கள், யாத்ராமம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மோசே தன்னோடே கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். அப்பொழுது உங்களோடே கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி செய்திருந்தான். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வெளியேறிய போது மோசே யோசேப்பின் எலும்புகளை தன்னுடன் எடுத்துச் சென்றார். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே ஒரு சுவாரஸ்யமான வசனம் இருக்கிறது. யோசேப்பு தன் சகோதரர்களை நோக்கி, நான் மரிக்கப் போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு போக பண்ணுவார் என்றான். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? பின்பு யோசேப்பு, தேவன் உங்களை நிச்சயமாய் சந்திப்பார், அப்பொழுது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று இஸ்ரவேல் புத்திரர் மேல் ஆணையிட்டு கொண்டான். யோசேப்பு இந்த வார்த்தைகளை சொல்லி குறைந்தது 200 ஆண்டுகள் கடந்து விட்டன. ஆனால் இப்பொழுது அதற்கான நேரம் வந்துவிட்டது. அவர் மரித்த பொழுது அவர் ஒரு தேசிய நாயகனாக இருந்ததால் எகிப்தை விட்டு அவரை வெளியே கொண்டு போக முடியவில்லை. எகிப்திலேயே அடக்கம் செய்யப்பட வேண்டியது இருந்தது. ஆனால் காலப்போக்கிலே யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் எழுப்பினான். யோசேப்பு இனி ஒரு தேசிய நாயகனாக கருதப்படாததால் அவருடைய எலும்புகளை எகிப்திலிருந்து அகற்றுவதற்கு எந்த எதிர்ப்பும் அங்கே இருக்கவில்லை. யோசேப்பு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலேயே அடக்கம் செய்யப்பட விரும்பினார். ஆனால் ஏன் அவருடைய உடலை அங்கிருந்து அகற்றி அந்த தேசத்திலே அடக்கம் செய்ய வேண்டும்?
தான் ஒரு நாள் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று யோசேப்பு அறிந்திருந்தால் அவர் எகிப்திலிருந்து உயிர்த்தெழுந்தால் என்ன, அல்லது இஸ்ரவேல் தேசத்திலிருந்து உயிர்த்தெழுந்தால் என்ன, அதில் எந்த வித்தியாசமும் இருக்காது. விஷயம் என்னவென்றால் அவர் பரலோகத்திற்கு செல்வோம் என்று எதிர்பார்க்கவில்லை. அந்த தேசத்தில் 1000 வருட அரசாட்சிக்காகவும் அதன் பின் நித்தியத்திற்காகவும் தனது ஜனங்களோடு உயிர்த்தெழுதலிலே எழுப்பப்படுவோம் என்றே அவர் எதிர்பார்த்தார். அதுவே அவர்களுக்கு பரலோகமாக இருக்கும். இதுவே யோசேப்பின் நம்பிக்கையாகவும் இருந்தது. மோசேயின் நம்பிக்கையும் அதுதான். விசுவாசத்தினாலே மோசேயும் யோசேப்பின் எலும்புகளை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு எடுத்துச் செல்கிறார். தெய்வீக வழிநடத்தலின்படி ஏத்தாமிற்கு பயணம் புறப்படுகிறார்கள். பாருங்கள், யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 20 முதல் 22ஆம் வசனம் வரை. அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் மிகவும் வெப்பமான எரிகின்ற வனாந்தரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மோசே கூட அதை ஒரு பெரிதும் பயங்கரமான வனாந்தரம் என்று அழைத்தார். அவர்கள் அந்த வனாந்தரத்தின் வழியாக சென்ற பொழுது அவர்களுக்கு பகலிலே மேகஸ்தம்பம் நிழலாக இருந்ததால் அவர்களுக்கு வெயிலின் பாதிப்பு ஏற்படவில்லை. வேறு எந்த தேசத்திற்கும் இல்லாத ஒன்று இந்த தேசத்திற்கு இருந்தது. அதுவே மகிமை, அதாவது கண்ணுக்கு புலப்படக்கூடிய தேவனுடைய பிரசன்னம். பவுல் தனது உறவினர்களை பற்றி விவரிக்கும் பொழுதும் அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் அவர்களுக்கே உரியவை என்று ரோமர் 9:4 கூறியிருக்கிறார். இந்த மக்களுக்கு அந்த மகிமை, அதாவது தேவனின் காணக்கூடிய பிரசன்னம் இருந்தது. சபைக்கு கூட தேவனுடைய கண்ணுக்கு புலப்படக்கூடிய பிரசன்னம் அளிக்கப்படவில்லை. சபைக்கு காணக்கூடிய அடையாளங்கள் எதுவும் கொடுக்கப்படவில்லை. எபேசியர் 1:3 என்ன சொல்லுகிறது? அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர்கள் கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கி இருந்தார்கள். நாமோ ஒரு வரலாற்று சம்பவத்தை திரும்பி பார்க்கிறோம். விசுவாசத்தினால் நடப்பதற்கு நமக்கு தேவனுடைய காணக்கூடிய பிரசன்னம் தேவையில்லை. அவர்களுக்கு அந்த மகிமை தேவைப்பட்டது. ஏனென்றால் இப்பொழுது நிறைவேறி உள்ளது போல மீட்பின் திட்டம் அப்பொழுது வரலாற்றிலே இன்னும் நடைபெறவில்லை. தேவன் தமது மக்களை வனாந்தரத்தின் வழியாக பத்திரமாக அழைத்து செல்வதற்காக ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஏற்ற அனைத்து ஏற்பாடுகளையும் ஏற்கனவே செய்திருந்தார். இன்று நாம் கற்றுக்கொண்ட வேத பகுதியிலிருந்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்களை ஒரு முறை கூட நாம் நினைவிற்கு கொண்டு வருவோமா? எகிப்தின் அடிமைத்தளத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட இஸ்ரவேலரிடம் தேவன் முதலில் கேட்டது அவருடைய முதற் பேரானவைகளைத்தான். நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவன் நம்முடைய மீதியான அல்லது மிஞ்சி இருக்கும் நேரத்தையோ மிஞ்சி இருக்கும் பொருளையோ எதிர்பார்ப்பதில்லை. அவர் எல்லாவற்றிலும் முதன்மையானதையும் மிகச் சிறந்ததையுமே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எனவே கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற இரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம் நம்முடைய நேரம், நம்முடைய தாளந்துகள் மற்றும் நம்முடைய வருமானத்திலே கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாறுகிறது. இரண்டாவதாக, எகிப்தை விட்டு புறப்படும் பொழுது புளித்த மாவை அகற்ற வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. வேதாமத்திலே புளிப்பு என்பது பாவத்திற்கும் உலக போக்கிற்கும் அடையாளமாக இருக்கிறது. நாமும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வெளியே வந்த பின்பு பழைய உலக பிரகாரமான பாவ சுபாவங்களை நம் வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் அகற்றிவிட வேண்டும். கர்த்தர் நம்மை ஒரு பரிசுத்தமான சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ அழைக்கிறார். மேலும் முக்கியமாக இதை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும் கற்றுக் கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக, தேவன் இஸ்ரவேலரை எளிமையான குறுக்கு வழியிலே நடத்தாமல் வனாந்தரத்தின் வழியிலே நீண்ட தூரம் நடத்தினார். ஏனென்றால் அவர்கள் யுத்தத்தை கண்டு சோர்ந்து போகக்கூடாது. இதுதான் தேவன் அவர்கள் மேல் வைத்திருந்த கரிசனை நமக்கு காட்டுகிறது. சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் எதிர்பார்க்கும் குறுக்கு வழிகளிலே தேவன் நம்மை நடத்தாமல் நீண்ட வனாந்தர பாதைகளிலே நடத்தலாம். நமக்கு ஏன் இந்த தாமதம் என்று நாம் சோர்ந்து போகலாம். ஆனால் நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிற கர்த்தர் நம்மை தாங்க முடியாத சோதனைகளுக்கு விலக்கி பாதுகாப்பான பாதையிலே நடத்துகிறார். அற்புதங்களை விட தேவனுடைய சித்தமே நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமானது. நான்காவதாக, யோசேப்பின் மாறாத விசுவாச நம்பிக்கை எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது யோசேப்பின் எலும்புகள் மறக்காமல் எடுத்து செல்லப்பட வேண்டும். இது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தின் மேல் யோசேப்பு கொண்டிருந்த மரணத்தை கடந்த விசுவாசத்தை காட்டுகிறது.
இந்த உலகம் நமக்கும் நிரந்தரமான ஒன்று அல்ல. வரப்போகிற நித்திய ராஜ்யமே நம்முடைய இலக்கு. நம்முடைய முன்னோர்களின் விசுவாச பாரம்பரியத்தை காத்துக்கொண்டு தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மேல் உறுதியான நம்பிக்கையுள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். மேலும் அன்றைக்கு இஸ்ரவேலர்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த மகிமையின் பிரசனம் இருந்தது. இன்றைக்கு விசுவாசிகளாகிய நமக்கு கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உன்னத ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் விசுவாசத்தின் வழியையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் நம்முடைய வனாந்தர வாழ்க்கை பயணத்தையும் நம்மை பாதுகாப்பாய் நடத்துவார். பிரியமானவர்களே, நாமும் எகிப்து என்னும் பாவ உலகத்திலிருந்து கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களாக பரலோக கானானை நோக்கி பிரயாணம் செய்கிற விசுவாச பயணிகள். நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்போம். புளிப்பான பாவங்களை அகற்றுவோம். அவருடைய வழிநடத்தலுக்கு முற்றிலும் கீழ்ப்படிவோம். வனாந்தர பாதைகள் கடினமாக தோன்றினாலும் நம்மை வழிநடத்தும் மேக ஸ்தம்பமாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வாழ்க்கை பயணத்திலே யோசேப்பை போல விசுவாசத்தோடும் வில்லியம் இர்க்லியைப் போல உண்மையுள்ள அர்ப்பணிப்போடும் தேவனுடைய வழிநடத்தலுக்கு முற்றும் கீழ்ப்படிந்து நடப்பதே ஒரு ஆவிக்குரிய விசுவாசியின் கடமையாகும். ஜெபம் செய்வோமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலையும் நீர் எதிர்பார்க்கிற எல்லா முதன்மையான காரியங்களையும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்தரலும். ஒவ்வொரு நாள் காலையிலையும் உம்முடைய பாதத்தில் உட்கார்ந்து உம்முடைய வார்த்தைகளை படித்து உம்மோடு கூட ஜெபத்திலே நாங்கள் ஐக்கியப்பட எங்களுக்கு உதவி செய்யும். அது மட்டுமல்ல கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையிலே இன்னமும் நாங்கள் அகற்ற வேண்டிய பாவ கரைகள், உலகத்தின் காரியங்கள் இருக்குமென்றால் அதை உணர்ந்தவர்களாய் புறம்பே தள்ளி முன் செல்ல எங்களுக்கு உதவி செய்தலும். என்னுடைய வாழ்க்கையிலே நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை குறித்து, நாங்கள் செய்யவும்படியாய் நீர் சொல்லிக் கொடுத்த காரியங்களை குறித்து எங்கள் பிள்ளைகளிடத்திலே, எங்களுடைய பேர பிள்ளைகளிடத்திலே நாங்கள் கற்றுக் கொடுத்து சந்ததி சந்ததியாய் எங்களுடைய பிள்ளைகளும் உமக்கு சாட்சிகளாய் ஜீவிக்க நீரை கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். மோசே தன்னோடே கூட எதை எடுத்துக்கொண்டு போனான்? மோசே தன்னோடே கூட எதை எடுத்துக்கொண்டு போனான்? ஆப்ஷன் ஏ கோல், ஆப்ஷன் பி பாதரட்சை, ஆப்ஷன் சி யோசேப்பின் எலும்புகளை. 200 ஆண்டுகளுக்கும் மேலாக அடிமையாக இருந்து பூரண விடுதலை அடைவது எத்தனை இன்பம்! அந்த இன்பம் அப்படியே நிலையாக இருந்ததா? இல்லை. ஆரம்பமே செங்கடல் தான். ஆனால் தேவன் அவர்களோடு இருந்து அற்புதம் செய்தார். ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலும் இல்லை. தேவைக்கு நிச்சயம் உதவி செய்தார், அற்புதம் செய்தார். ஆனால் அது நிலையானதா? இல்லை அல்லவா? ஏன்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் நாம் தேர்ந்து இயேசு கிறிஸ்து போல மாற வேண்டும் என்றால் அனுதின அற்புதம் அல்ல, சிலுவையை சுமந்து செல்லும் குறுகிய பாதையே. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே. இஸ்ரவேலே, நீ கலங்காதே. இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இருந்து விடுவித்து ரட்சிப்பேன். எரேமியா 46:27.